ஈரானில் நடப்பது அநீதியானது, மிக மோசமான ஒடுக்குமுறையாகும். எனவே அமெரிக்கா எடுக்கிற இந்த நடவடிக்கையை கண்டிக்கிறோம். அதற்கு இந்தியா துணை போகக்கூடாது என்று வலியுறுத்துகிறோம். நாங்குநேரியில் நடந்த 2 பேர் படுகொலை, பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வலியுறுத்தி இருக்கிறோம். தென் மாவட்டங்களில் சாதியின் பெயரால் வன்முறை வெறியாட்டத்தை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட சங் பரிவார்கள் முயற்சிக்கிறார்கள் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதற்கு ஒத்திகையோ இந்த செயல் என்று எண்ண தோன்றுகிறது. எந்த பின்புலமும் எந்த பின்னணி காரணமும் இல்லாமல் 2 பேர், அதில் ஒருவர் தலித், ஒருவர் நாடார் வகுப்பை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. பல பேர் 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். எனவே இதன் பின்னணியை முழுமையாக ஆய்ந்தறிய வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். விடுதலை சிறுத்தைகள் வெல்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே, எழுச்சி தமிழர் வாழ்கவே. போதும் சார், மேடம் யாரையும் ஏதாயி போதும். அமெரிக்காவோட இந்தியா வந்து நட்புறவோட இருக்கும்போது ஈரானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும்னு எப்படி நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க? ஈரானில் நடப்பது அநீதியானது, மிக மோசமான ஒடுக்குமுறையாகும். எனவே அமெரிக்கா எடுக்கிற இந்த நடவடிக்கையை கண்டிக்கிறோம். அதற்கு இந்தியா துணை போகக்கூடாது என்று வலியுறுத்துகிறோம். நாங்குநேரியில் நடந்த 2 பேர் படுகொலை, பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வலியுறுத்தி இருக்கிறோம். தென் மாவட்டங்களில் சாதியின் பெயரால் வன்முறை வெறியாட்டத்தை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட சங் பரிவார்கள் முயற்சிக்கிறார்கள் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதற்கு ஒத்திகையோ இந்த செயல் என்று எண்ண தோன்றுகிறது. எந்த பின்புலமும் எந்த பின்னணி காரணமும் இல்லாமல் 2 பேர், அதில் ஒருவர் தலித், ஒருவர் நாடார் வகுப்பை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. பல பேர் 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். எனவே இதன் பின்னணியை முழுமையாக ஆய்ந்தறிய வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.